உங்க காதல் கல்யாணம், அந்த கன்றாவி எல்லாம் நீங்க மட்டுமே சம்பந்தப்பட்டது. உங்க முடிவுகள் தவறா போனாலும் அதுல நீங்க மட்டுமே பாதிக்கப்படுவீங்க. ஆனா இப்போ உன்னோட புருஷன் ஜீனி செய்திருக்கிற காரியம் அப்படியா? என்கிட்ட சொல்லாம போனதும் இல்லாம டைம் மிஷின்ல கௌதம், கௌரி, சந்தியா, பாலுன்னு 4 சின்ன குழந்தைகளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கு. இப்ப அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து கேட்டா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எங்க போயிருக்காங்கன்னு சொல்றது, எப்ப வருவாங்கன்னு சொல்றது? எனக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே மிஷினை எப்படி இயக்கணுங்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்து ஜீனியை அதுக்கு டிரைவர் ஆக்கினேன். அது இப்படி தனக்கு எல்லாம் தெரியும்னு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சரி, என்கிட்ட தான் சொல்லல, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்ககிட்ட கூட சொல்லாமையா ஜீனி இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம்? வாட்சஸ் தான் அப்படின்னா வந்த நீயும் அதை என்கிட்ட சொல்லாம எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. அது கூட சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டியே. இல்ல மாஸ்டர், இது ஜீனி தானா எடுத்த முடிவு இல்ல. நீங்க திரேதாயுகம் போய் திரும்பும் காலம் 3 மாதங்களுக்கு மேல ஆயிட்டா மருந்தெல்லாம் தீந்து உங்க உடல் நலம் பாதிக்கப்படுமேன்னு குழந்தைங்க எல்லாம் பயந்ததுனாலதான் ஜீனி உங்ககிட்ட சொல்லாம குழந்தைங்களோட தனியா பயணம் போச்சு. இல்லனா ஜீனி என்கிட்ட ஒரு சின்ன ஐடியாவாவது கேட்டிருக்கும். மாஸ்டர், இது சதியும் இல்ல, இதுல எனக்கு எந்த கூட்டும் இல்ல. என்னோட நன்மைக்காக குழந்தைகள் சொல்லியிருந்தாலும் அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு முன்ன பின்ன போகாத, அப்படியே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத திரேதா யுகத்துக்கு போற ஜீனியோட முடிவு தப்புதான். மனவேகத்துல காலத்தை ஊடுருவி பின்னோக்கி யுகங்களுக்கு போற அந்த டைம் மிஷின் பயணத்துல யாருக்கு எப்ப என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அப்படி அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? யார் கை கட்டி நிக்கிறது? மிஷினை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி அதுல டிராவல் பண்ணா கடந்த கால யுகங்களுக்கு போய் மூசாவுக்கு தேவையான அஸ்திரங்களை எடுக்கலாம்னு ஐடியா கொடுத்த என்னையே கண்ணிமைக்கிற நேரத்துல கழட்டி விட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். மாஸ்டர், தர கட்டுப்பாடு மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க போன டைம் மிஷினை திரும்பவும் இங்க கொண்டு வர முடியாதா மாஸ்டர்? முடியாது. எல்லா ஆபரேஷனும் அந்த டைம் மிஷின்ல தான் இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. இவங்க இப்படி கிளம்பி போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதோட கண்ட்ரோல்ஸை நான் லேப்லயே செட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ எல்லாம் கைமீறி போச்சு, எதுவும் பண்ண முடியாது. அவங்க போனதுதான். இனி அவங்களா திரும்பி வந்தா தான் உண்டு. இது தாங்க முடியாத மன வருத்தமா இருந்தாலும் இத மூசா கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பார்த்துக்க. நீயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பி போயிடாத. வரேன். மூசா, மூசா. வாங்க அங்கிள், என்ன இவ்வளவு தூரம்? காரணமா தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க அங்கிள், உட்காருங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, வாங்க. யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒன்றும் வேணாம்மா, நான் நேரடியா விஷயத்துக்கே வந்து. என்ன விஷயம்? நீங்கள்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க கௌதம், கௌரி, சந்தியா, பாலு கவலையோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அவங்கள சந்திச்சேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப அவங்க உங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் என்னை தூக்கி வாரி போட்டுடுச்சு. மனுஷங்களுக்கு மேலான நல்ல குணங்களோட பழகிற உங்களை மனுஷங்களே இல்ல,
நீங்க பூதலோகத்தை சேர்ந்தவங்க அங்க ஏற்பட்ட ஒரு விளையாட்டு தோல்வியால தண்டன காலத்தை அனுபவிக்க பூலோகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. மூசாவை நான் சந்திக்காம இருந்திருந்தா நான் அதை நம்பியிருக்க மாட்டேன். மூசாவை சந்திச்ச போது மூசா என் பேத்தி ஸ்ரேயாவுக்கு செஞ்ச சில நம்ப முடியாத விஷயங்கள் நீங்க பூதகுலந்தான்னு என்னை நம்ப வச்சிடுச்சு. நீங்க பூமிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்குமான விஷயங்களை சொல்லி இப்போ உங்க எதிரி அந்த அசீம் பதூதாவால உங்களுக்கு உருவாயிருக்கிற கஷ்டத்தையும் அவனை அழிக்காம விட்டா அவனால உங்க குலத்துக்கே ஆபத்துன்னும் அவனை அழிக்கணும்னா கடந்த காலத்துல நடந்த கிரேதா திரேதா துவாபர யுகங்களுக்கு போய் பிரம்மாஸ்திரம் மகா வஜ்ராஸ்திரம் நாகாஸ்திரம் மூணையும் கொண்டு வந்து அதை பிரயோகிச்சாதான் அவனை அழிக்க முடியும்னு மூசா சொன்னதா சொன்னாங்க. ஆமா அங்கிள், அவங்க உங்ககிட்ட சொன்ன எல்லாமே உண்மைதான். அந்த அஸ்திரங்களை எடுக்க கடந்த யுகங்களுக்கு போக முடியாத அளவுக்கு மக்களை கேடயமா அசீம் கையில எடுத்துக்கிட்டதும் உண்மைதானே? உண்மைதாங்க. அதான் இப்போ யாரு போய் எப்படி போய் அசீம்க்கு தெரியாம கண்ணில் மண்ணை தூவிட்டு அஸ்திரத்தை கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மன்னிக்கணும், அந்த 3 அஸ்திரங்களையும் எடுக்க 4 பேர் யுகங்களுக்கு ஏற்கனவே போயிட்டாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? யாரு போனாங்க? கௌதம், கௌரி, சந்தியா, பாலு 4 பேரோட என் ரோபோ ஜீனியும். என்னையா சொல்றீங்க? மூசாவே காலபைரவங்கிட்ட வர வாங்கி போக முடியாத இடத்துக்கு அந்த சாதாரண குழந்தைங்க எப்படி போயிருக்க முடியும்? உங்க மாய மந்திரத்தை நான் நம்பின மாதிரி எங்க மனுஷங்களோட விஞ்ஞான வளர்ச்சிய நீங்களும் நம்பணும். நான் ஒரு விஞ்ஞானின்னு உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க மூசாவோட பிரச்சனையை சொன்னப்ப நான் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருந்தேன். சரி ஜீனி, நீ போய் என்னோட மருந்து மாத்திரையெல்லாம் மறக்காம சூட்கேஸ்ல எடுத்து வை. நீ ஒரு மருந்தை மறந்தாலும் நாம போக போற திரேதா யுகத்துல கிடைக்காது. அப்புறம் நான் உயிரோட திரும்பி வரதே சிக்கலாயிடும். சப்போஸ் நாம போயிட்டு வரதுக்கு 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த 10 நாளைக்கு தாத்தாக்குரிய மருந்து நாம பிளான் பண்ணபடி திரேதா யுகத்துக்கு போறோம். அங்க போய் ராமரை மீட் பண்றோம். அவர் தாடகைய வதம் செஞ்ச பிரம்மாஸ்திரத்தை வாங்குறோம். ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நாம போறோம், ஆனா நம்ம கூட தாத்தா வரமாட்டாரு. அவருக்கு தெரியாம ஜீனிய மட்டும் கூட்டிட்டு நாம 4 பேரும் போறோம். கடவுளே, இந்த ஆபத்தான வேளையில இவங்க ஏன் போய் இறங்குனாங்க? இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. கடைக்கு போய் காப்பி தூள் சக்கரை வாங்குற மாதிரி இந்த 4 பேரும் மூசாவுக்காக அஸ்திரங்களை எடுக்க 3 யுகங்களுக்கு போயிருக்காங்களே, இது எப்படி முடியும்? எந்த அளவுக்கு மூசா மேல அவங்களுக்கு பாசம் இருந்தா இந்த அளவுக்கு அவங்க துணிஞ்சிருப்பாங்க. ஐயா, அவங்கள வழியில தடுத்து நிறுத்தவோ திருப்பி அடைக்கவோ வேற வழியே இல்லையா? கள்ளங்கப்படம் இல்லாத அந்த அன்பு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோமோ தெரியல. இது அநேகமா அந்த குண்டு பைய பாலுவோட ஐடியாவா தான் இருக்கும். அவன் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பான். யாரு கூட்டிட்டு போயிருந்தாலும் இந்த விஷயம் அந்த அசீம் பொதுதாவுக்கு தெரிஞ்சா அவங்க 4 பேரோட உயிருக்கே ஆபத்து. முதல்ல அவங்கள நாம காப்பாத்தி ஆகணும். குழந்தைங்க அஸ்திரத்தை தேடி யுகங்களுக்கு போனது அசீமுக்கு தெரியக்கூடாதா? நான் எதுக்கு இருக்கிறேன், உடனே போய் சொல்றேன். என்ன செய்யலாம் மூசா? நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுப்பா. என்ன வழின்னு சொல்லுப்பா. சொல்லு மூசா. யுகங்களுக்கு போனவங்கள கண்டுபிடிச்சு திரும்ப அழைச்சுக்கிட்டு வர வரைக்கும் அவங்க போன விஷயம்
அந்த அசீம் பொதுதாவுக்கு தெரியாத அளவுக்கு நாம அவன் கண்ணை கட்டியாகணும். திரேதா யுகம் வந்தும் காய்கனிகளே பறிச்சு சாப்பிட்டுட்டு காட்டிலேயே சுத்திட்டு இருக்கோமே தவிர அயோத்திக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ தெரியலையே. விக்ரமாத்யா மாதிரி நாடு 6 மாசம் காடு 6 மாசம்னு நம்ம வரும்போது சாபத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் போல இருக்கு. அதனாலதான் நம்ம யுகத்தை கடந்து வந்து கூட இன்னும் அந்த வனவாசம் நம்மள துரத்திட்டே இருக்கியா. பேசாம அந்த ஜீனி கிட்ட சொல்லி டைம் மிஷின்லயே அயோத்தியில கொண்டு வந்து டிராப் பண்ண சொல்லிருக்கலாம். தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஏய் சந்தியா, நீ சரியான அறிவு குழந்தைடி. டைம் மிஷின்ல காலங்களை கடந்துதான் போக முடியுமே தவிர பஸ் மாதிரி அங்கேயும் இங்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நல்லது செய்யணும்னு வரும்போது சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து போய் தான் நம்ம சாதிச்சாகணும். சரி, பேசாம வாங்க. ஹே, அங்க பாருங்க. ஏய், என்னடி பூவை காவடி மாதிரி தூக்கிட்டு வராங்க? புதுசா இருக்குல்ல? அட பண்ணாட, இது ரொம்ப 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 பழைய காலத்துல நடக்கிற பழைய விஷயம். நீ இத புதுசா பார்த்துட்டு இது புதுசா இருக்கனா? வாட் a காமெடிடா. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. டேய் கௌதம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவன் என்ன லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. நீங்க ரசிக்கிற மாதிரி என்ன ரசிக்க சொல்வீங்க? This is impossible. டே பாலு. எஸ் மேடம். இனிமே நான் வாயே துறக்க மாட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசாம வாடா. சரி சரி, நாம அவர்கிட்ட அயோத்திக்கு எப்படி போனோம், எவ்வளவு தூரம் போனோம்னு விசாரிப்போம். வாங்க. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். உங்கள் உடையையும் உருவத்தையும் பார்த்தால் எங்கள் யுகத்தைச் சேர்ந்தவர்கள் போல் இல்லையே. யார் நீங்கள்? ஆமாங்கய்யா, நாங்க கலியுகத்தை சேர்ந்தவங்க. கலியுகத்தைச் சேர்ந்தவர்களா? நீங்கள் எங்கள் யுகத்திற்கு வர எப்படி சாத்தியமாயிற்று? என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லையே. ஹலோ, அதான் கலியுகத்துல இருந்து வந்து உன் முன்னாடி வந்து நிக்கிறோம்ல, அப்புறம் என்ன கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீலிங். இல்லை தம்பி, எங்கள் யுகத்தில் கடவுளும் கடவுளின் அவதாரங்களும் செய்கிற வேலை கலியுகத்தில் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி சாத்தியமாயிற்று என்று பிரமித்து நிற்கிறேன். டசன்ட் மேட்டர்யா, எல்லாம் பிரெயின் ஒர்க் தான். புரியவில்லையே. நல்லதா போச்சு போ. பாலு, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? ஓகே ஓகே, யூ ப்ரொசீட் மேடம். ஐயா, நாங்க ராமபிரானை தரிசிச்சு அவரோட அருளை பெறணும்னு கால இந்திர மூலமா இங்க வந்திருக்கோம். அவரை பார்க்க அயோத்திக்கு போற வழிய நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நல்ல விஷயத்துக்காகத்தான் தாங்கள் வந்திருக்கிறீர்கள். அரண்மனைக்குள்ள போக அனுமதிப்பாங்களா? ராமபிரானை எங்கேயும் பார்க்கலாம், எப்பொழுதும் பார்க்கலாம். ஆனால் தற்சமயம் அவர் அரண்மனையில் இல்லை. அவர் குருகுலத்தில் இருக்கிறார். இப்போ நாங்க ராமபிரானை பார்க்கலாமா? தாராளமாக போய் பார்க்கலாம். குருகுலத்துக்கு எப்படி செல்வது? இங்கிருந்து நேர்கிழக்காக 4 காத தூரம் சென்றால் ஆசிரமம் வரும். ரொம்ப நன்றிங்க. வாருங்க. நாங்க வரோம். சென்று வாருங்கள். வாங்க வரோம். வரோங்க. நாம் உலக மக்களை காட்டி அழித்து விடுவேன் என்று மிரட்டியதும் மூசா அஸ்திரங்களை எடுக்க யுகப்பயணம் போகாமல் இருந்து விட்டானே. இந்த அஸ்திரத்தை நாம் முன்பே கையில் எடுத்திருந்தால் இதை சொல்லி மிரட்டியே மூசாவையும் அவன் குடும்பத்தாரையும் சிறைப்பிடித்து பூமியில் புதைத்திருக்கலாமோ? இனி இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. இதை வைத்தே மூசாவை அழித்து விடலாம். எஜமா 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 எஜமா. என்னடா மண்டோரா, இப்படி பதறிக்கொண்டு ஓடி வருகிறாயே, என்ன விஷயம்? எதிரி முகாமில் ஏதாவது சதி திட்டம் உருவாகி உள்ளதா? சதி திட்டமா? அதை விட பெருசா இருந்தா ஏதாவது சொல்லுங்க, பொருத்தமா இருக்கும். என்னடா சொல்கிறாய்? மூசா சொன்ன வார்த்தையை மீறி என்னை ஏமாற்றிவிட்டு அஸ்திரங்களை தேடி யுகங்களுக்கு புறப்பட்டு விட்டானா? மூசா போகல எஜமா, அந்த சுண்டெலி பசங்க 4 தான் யுக பயணம் போயிடுச்சான். அதுங்க தான் அஸ்திரங்களை எடுத்துட்டு வர போகுதா. முட்டாளே,
அறிந்ததை விளக்கமாக சொல். எந்த சுண்டலிகள் யுகப் பயணம் போயிருக்கிறது? அதான் எஜமா, அந்த கௌதம், கௌரி, பாலு, சந்தியா 4 பேரும் தான் போயிருக்காங்க. என்ன நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவர் லூஸ் மாதிரி சிரிக்கிறாரு. எஜமா, என்னடா இன்று உன்னோடு விளையாட வேறு யாரும் இளிச்சவாயர்கள் கிடைக்கவில்லையா? குழந்தைகள் பள்ளிக்கு போவார்கள், சுற்றுலா போவார்கள். காலங்களை ஊடுருவி கடந்த கால யுகங்களுக்கு எப்படி போவார்கள்? என்ன 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 கேனையன் என்று நினைத்தாயா? ஏண்டா தவம் இருந்து காலங்களை ஊடுருவி போகிற வரத்தை வாங்கிய மூசாவே சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பள்ளிக்கு போகும் குழந்தைகள் எப்படி யுகங்களுக்கு போயிருக்க முடியும்? எஜமா, நான் சொல்றது உண்மை, என் பேச்ச நம்புங்க. இங்கதான் விஞ்ஞானம் விளையாடிட்டு இருக்கு. விஞ்ஞானமா? என்ன விஞ்ஞானம் விளையாடிக் கொண்டிருக்கிறது? மூசா உங்களை அழிக்க கடந்த யுகங்களுக்கு போய் அஸ்திரங்களை எடுக்க போகணுங்கிற விஷயத்தையும், அதை எடுக்கிறதுக்காக காலபைரவர்கிட்ட தவமிருந்து வரம் வாங்கின விஷயத்தையும் குழந்தைங்க கிட்ட சொல்ல போக, அந்த குழந்தைங்க போய் மிகப்பெரிய விஞ்ஞானியான அருமை நாயகத்துக்கிட்ட சொல்லிச்சுங்க. அருமை நாயகம்? அது யாரடா? அவர்தான் மிகப்பெரிய விஞ்ஞானின்னு சொன்னேன்ல. சரி, அவர் இதுல எப்படி வந்தார்? குழந்தைங்க மூசாவோட பிரச்சனை அவர்கிட்ட சொல்ல, அவரு கவலைப்படாதீங்க, நான் டைம் மிஷினுங்கிற கால எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல ஏறி உட்கார்ந்தா கடந்த யுகங்களுக்கெல்லாம் போலான்னு சொல்லியிருக்காரு. மூசாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாம 5 பேரும் அந்த டைம் மிஷின் மூலமா கடந்த யுகங்களுக்கு போய் அஸ்திரங்களை எடுத்துட்டு வந்து மூசா கிட்ட கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. இருங்க எஜமா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. அப்படி அவங்க 5 பேரும் போக திட்டமிட்டு இருந்தப்போ குழந்தைங்க 4 பேரும் அந்த அருமை நாயகத்தை கழட்டி விட்டுட்டு அவரோட உதவியாளரான ஜீனியை கூட்டிக்கிட்டு டைம் மிஷின்ல ஏறி கடந்த யுகங்களுக்கு போயிட்டாங்க. இத அந்த அருமை நாயகமே வந்து மூசா வீட்டில் சொன்னதை நான் கேட்டேன். டைம் மிஷின் மூலமாக யுகங்களுக்கு போக முடியுமா முடியாதா என்ற விவாதம் இப்பொழுது வேண்டாம். தான் போகவில்லை என்றாலும் மூசா ஏதோ ஒரு வகையில் அஸ்திரங்களை கைப்பற்ற முயன்று கொண்டே இருக்கிறான். அவனை நான் விடப் போவதில்லை. மூசா!